ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் மேலும் மேலும் நமக்கு பல நல்ல படங்களை போடுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. ஸோ அதனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2024 ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் மூவியாக வெளிவந்த சுகர் பேபி அப்படிங்கிற படத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இந்த படம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு வேலை வெட்டி பெருசாக இல்லை. ஒரு ஸ்கூல் மட்டும் முடிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யோகா டீச்சராகவும் இவங்க இருக்காங்க. ஆனால் போதிய வருமானம் கிடையாது. கிடைக்கிற ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு தருணத்தில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்டி ஒன்றுக்கு கூப்பிடுறாங்க, ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு. அங்கே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினச்ச ட்ரிங்க்ஸை வந்து சாப்பிட்றாங்க. அப்போ உடனே ஹீரோயின் கேட்குறாங்க, ஏப்பா இதுக்கெல்லாம் உனக்கு ஏது காசு, இவ்வளோ நீ லக்ஸுரியாக வாழ்றியே, உனக்கு இதுக்கெல்லாம் ஏது காசு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, இது வந்து ஒரு டேட்டிங் ஆப்பு. ஸோ இந்த ஆப்பில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம கம்பெனி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு நிறையா காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்படின்னா ஒன்று இருக்கா அப்படிங்கிறதே ஹீரோயினுக்கு தெரியல. ஸோ அதை கண்டு ரொம்ப ஆச்சரியமும் அடையிறா. சரி, இந்த டேட்டிங் ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்திலே இருக்கா நம்ம ஹீரோயின். அப்போ காசு இவளுக்கு தேவைப்படுது. சரி, அப்போ என்ன பண்ணுறது, நமக்கு கொஞ்சம் வந்து பணம் டைட்டாக இருக்குது. சரி, இந்த ஆப்பை நம்ம என்னதான் சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இவ என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டால், ஒரு 2-3 பேருக்கு அந்த ஆப்பில் வந்து இன்வைட் பண்ணி வர வைக்கிறா. நேராகவும் சந்திக்கிறா. ஆனால் யாரையுமே இவளுக்கு பிடிக்கலை. டக்குன்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இவ கலண்டுறா. அப்போ சரி, இனிமேல் இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப திருப்பி அந்த ஃப்ரெண்டை சந்திக்க நேருது. அப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்கிறா, நீ இப்படின்னா பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ நீ வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆளாக வந்து பார்த்து நீ இன்வைட் கொடு அப்படிங்கிறா. அதே மாதிரி இவ வந்து ஒருத்தனை பார்த்து இன்வைட் கொடுக்குறா. அது நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்துறது, நல்ல பெரிய பணக்காரன். ஸோ அப்போ அவன்கிட்ட வந்து இவன் வந்து என்ன பண்ணுறான் அப்போ கேட்டால் டேட்டிங்க்கு போகிறா. காசு அவன் கொடுக்குறான். ஆனால் இதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடந்துச்சு, என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏஞ்சலினா, ஸோ இவங்க வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் டேனில், ஸோ இவர் வந்து ஹீரோவாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலாக ஒரு கேமரா இருக்கிறதே தெரியாமல் அந்த அளவுக்கு தத்துரூபமாக நடிச்சிருக்காங்க. இதில் பெரும்பாலும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொமான்ஸ் பேஸ்டு த்ரில்லங்கிறனால ரொமான்ஸ் காட்சிகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா, அதாவது என்ன சொல்கிறது, கதையோடு நம்ம ஒன்றி பார்க்குறப்ப நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்லோ பேர்னிங்காக போகிறதே நமக்கு தெரியாது. படம் வந்து என்ன அப்படின்னா விறுவிறுப்பாக நடக்கும். அடுத்து இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, இவங்க ஏன் இப்படின்னா போகிறாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு சீனையுமே நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால் பரபரப்பாக போகும். அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. 2வது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரோட நடிப்புமே கொஞ்சம் கூட அதாவது என்ன சொல்கிறது, செயற்கையாகவே இருக்காது. அவ்வளோ நேச்சுரலாக இருக்கும். ஏதோ ஒரு ரியல் லவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும். அவுட்டோர்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப நேச்சுரலிஸ்டிக்காக இருக்கும். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டால் அலெக்சாண்டர் ப்ரோஸ்ட். ஸோ அவர் ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரியை வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து கிளைமேக்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமும் நினைக்காத ஒரு கிளைமேக்ஸ். அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ப்ரெசன்டேஷனுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ரொம்ப இயல்பாகவே எடுத்தது படத்துக்கு மிகவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு 18+ படம். அதனால் மெச்சூர் ஆடியன்ஸ் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ஸோ மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.